ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை சுகமாய் காத்து வழி நடத்துவார் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 18 வசனம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். அவர் நீதி செய்கிற தேவன், கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற கர்த்தர். யாருடைய கிரியைகள்? யாருடைய கிரியைகளுக்கெல்லாம் தேவன் பலன் அளிப்பார்? யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப தேவனை விசுவாசிக்கிறோம், ஆண்டவருக்காக கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். வித்தவுட் ஆக்ஷன், ஒரு செயல்பாடு இல்லாத எந்த ஒரு காரியமும் வீணாய் போய்விடும். ஒரு செயல்பாடு இல்லாத எந்த ஒரு காரியத்திலும் தோல்வி கண்டுவிடுவோம். ஒரு பெரிய கம்பெனி வைத்திருக்கிறார். அந்த கம்பெனி முதலாளி, கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இருக்கிறது. அந்த ப்ரொடக்ஷனை வெளியே அனுப்பி அதை சேல் பண்ணினால்தான் அவருக்கு வருமானம். ப்ரொடக்ஷன் நடக்கிறது. ஆனால் அது வெளியே போய் வியாபாரம் அடையவில்லை என்றால் அந்த கம்பெனி விருத்தி அடையாது. அது அப்படியே வீணாய் போய்விடும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம், தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறோம், நாம் பிளான் போடுவோம். அது சில சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு. நம்முடைய பாரம்பரியமான தமிழ்ல நிறைய பழமொழிகள் இருக்கு. ஒன்று, வெறுங்கையில் மழம் போடுறான் அப்படின்வாங்க. கனவுல வீடு கட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொப்பனத்துல லாங் ஜம்ப் தாண்டினதை போல கனவு காணுவான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா தரிசனங்கள் அல்ல. இதெல்லாம் ஒன்று செயல்படாமல் நாம் செயல்பட்டதை போல பார்த்து கொள்ளுகிறது. அப்படி அல்ல. கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைக்கு தக்க பலனை தருகிற நம்முடைய தேவன். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் கிரியைகளுக்கு தக்க பலன் வரும். நாம் உழைக்கிற உழைப்புக்கு தக்க பலன் வரும். தேவனுடைய அபிஷேகம் மாறாதது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய தேவன், அவருடைய கிருபையும் வரங்களும் வல்லமைகளும் மாறாதவைகள். அதனால ஆண்டவர் சொல்ற, உன் கிரியைக்கு தக்க பலன் வரும். யார் யாருடைய கிரியைக்கு தக்க பலனை தருவார்? உண்மையாய் தேவனை தேடுகிற, உண்மையாய் கர்த்தருடைய காரியத்துல பிரயாசப்படுகிற கிரியைக்கு தக்க பலனை தருவார். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அப்படி என்றால் நாம் பிரயாசப்படும் பொழுது அந்த பலனை ஆண்டவர் தருவார். அந்த கிரியைக்கு தக்க பலனை நமக்கு கொடுப்பார். 2 மனிதர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, 5 தாளந்துடைய மனிதன் தன்னுடைய 5 தாளந்தினாலே மற்றொரு 5 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்துடைய மனிதன் தன்னுடைய சாதுரிய திறமையினால அதை ஒரு புடவையில கட்டி மண்ணில போட்டு புதைத்து வைத்தான். அந்த எஜமான் வந்த பொழுது, ஐயா, நீர் கொடுத்த தாளந்த நீரை வைத்து கொள்ளும், அதை வைத்து ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று சொல்லி கொடுத்து விட்டான். எஜமானோ 5 தாளந்து உள்ளவன் இடத்துல கேட்கிறார். அந்த 5 தாளந்து உள்ளவன் சொல்கிறான், நான் இன்னொரு 5 தாளந்தை நான் வியாபாரத்தில் சம்பாதித்தேன். 2 தாளந்து உடையவன், நான் இன்னொரு 2 தாளந்தை என்னுடைய வியாபாரத்தில் சம்பாதித்தேன். அப்ப அந்த எஜமான் சொல்லுவார், பொல்லாத ஊழியக்காரனே, இந்த 1 தாளந்தை நீ வாங்கி காசுக்காரத்துல கொடுத்திருந்தாலாவது எனக்கு வட்டியாவது கிடைத்திருக்குமே என்று சொல்லுவார். நாமும் அப்படித்தான் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து வல்லமைக்காக, வரங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். அழுது ஜெபமனவோ, உபவாசித்து ஜெபமனோ, காத்திருந்து ஜெபமனோ, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வரங்கள் வேண்டும் என்று சொல்லி நாம சொல்லுவோம். இந்த கிருபை வரங்களை ஆண்டவர் தந்து விட்டால், வீட்டில் உட்காந்து கோழி முட்டை போடுகிறது போல வீட்டிலேயே உட்கார்ந்து அடை காப்பதை போல நம்ம வெளியே போவதில்லை. இந்த வரங்கள் எதற்கு தருகிறது?
அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு, பக்தி விருத்திக்கு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக வரங்கள் கொடுக்கப்படுகிறது. நாம் அந்த வரங்களை எப்படி செயல்படுத்துகிறோம்? நாம் அந்த வரங்களை எப்படி நடத்துகிறோம்? சபைக்கு போகிறோம், அங்க போய் அப்படியே ஆவில் நிரம்பி 2 தீர்க்கதரிசனம் சொல்லணும், வீட்டுக்கு வந்துடணும். வீட்டில் நம்ம உட்காந்து தீர்க்கதரிசனம் சொல்லணும், நமக்கு நாமே தீர்க்கதரிசனம் சொல்லிக்கணும். அமை வேற ஒன்று எங்கேயும் போயிடக்கூடாது. ஆனால் எனக்கு வரம் வேணும், எனக்கு வல்லமை வேணும், எனக்கு கிருபை வேணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் இருக்கார். அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சண்டே கிளாஸ் நடத்துகிற கிருபையை தந்திருக்கிறார், ஜெபம் நடத்துகிற கிருபையை தந்திருக்கிறார், தேவனுக்காக செயல்படுகிற கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா அவங்க பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, குடும்பத்துல பல நெருக்கடிகள் வரும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, என் வீட்டுக்காரர் என்னை வெளியே அனுப்ப மாட்டார், என் வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவார், என் வீட்டுக்காரர் இதை பண்ணுவார், என் வீட்டுக்காரர் அதை பண்ணுவார், என் வீட்டுக்காரர் அப்படி பண்ணுவார், என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவார், நான் ஊழியத்துக்கெல்லாம் போக முடியாது, நான் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனா ஸ்பெஷல் ப்ரேயர்னு வைக்கிறாங்க, சபையில போயிடுவாங்க. சபையில சோறு போடுறாங்க, போயிடுவாங்க. சபையில் ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குது, போயிடுவாங்க. நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் அனுப்புகிற அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டு எஜமா அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு சண்டே கிளாஸ் நடத்த விட மாட்டாரா? இது என்னன்னா, ஆண்டவருக்கே கிளாஸ் எடுக்கிறது. ஆண்டவரே, என்னை பற்றி உமக்கு தெரியாதா? எனக்கு நீர் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆள் இப்படி, அவன் வீணா போனான், அவன் அந்த மாதிரி ஆள், என்ன வெளியில் இப்படியெல்லாம் அனுப்ப மாட்டார், நான் போக முடியாது. ஆனால் மற்ற இடத்துக்கு, கிறிஸ்மஸ் கேரலுக்கு போக முடியும், மற்ற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியும், ஏதாவது அங்கே பக்கத்தில் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கெல்லாம் போகலாம், அதுக்கெல்லாம் போகலாம். ஆனால் சண்டே கிளாஸ் எடுக்கணும், ஐயோ விட மாட்டார். ஒன்று சொல்கிறேன், தாளந்து கர்த்தர் கிருபை அளிக்கிறார், அந்த கிருபைக்கான பலனையும் கொடுப்பார். தாளந்துகளை தருகிறார், மூடி வைத்து விடாதீர்கள். இந்த கடைசி நாட்களில் உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் தாளந்துகளை எப்படியாவது, எந்த விதத்திலாவது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை செயல்படுத்துங்கள். ஒன்று ஜெபத்தில் காட்டுங்க, இல்லை ஆண்டவரை துதிப்பதில் காட்டுங்க, இல்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் காட்டுங்க, இல்லை ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு மகிமைப்படுத்துவது, ஏழைகளுக்கு இறங்குவதில் காட்டுங்க, கர்த்தருக்கு கொடுப்பதில் காட்டுங்க. ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிரியைகள் உங்களிடத்தில் உண்டாகட்டும். கிரியைக்குத்தக்க பலனை அவர் தருகிறார். உன் கிரியைக்குத்தக்க பலன் உனக்கு கிடைக்க போகிறது. அதனால் சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போய்விடாதிருங்கள். உங்களுக்கு தந்த தாளந்துகளை பயன்படுத்துங்கள், ஆண்டவருக்காக எடுத்து செயல்படுத்துங்கள். நொண்டி சாக்கு சொல்லி கொண்டு இருக்காதிருங்கள். நீங்கள் நொண்டி சாக்கு சொல்ல சொல்ல வேதத்தில் மிக கடினமான ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மனிதன் மத்தியில என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பயப்படுகிறவன், அவனை குறித்து பரலோகத்திலே தேவ தூதருக்கு முன்பாக நான் அறிக்கை செய்வதில்லை, அவனை குறித்து நான் அங்கே புகழ்ந்து சொல்லுவதில்லை, அவன் நாமத்தை நான் அங்கே உச்சரிப்பதில்லை. காரணம், பூமியில அவன் செய்யவில்லை. அப்ப என்ன, அந்த கிரியைக்கு தக்க பலனை தரும் பொழுது, கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அவர் பரலோகத்தில் அந்த பலனை கட்டளையிடும் பொழுது எத்தனை பெரிய மேன்மை. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை, உங்கள் கிரியைக்கத்தக்க பலன் கிடைக்க போகிறது. அந்த நாள் சமீபத்திருக்கிறது. அதற்காக மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். இந்த டிசம்பர் மாதத்துல ஆண்டவருக்காக ஏதாகிலும் கிரியை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி விடுங்கள். ஆமேன், ஆமேன்.